الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا أشهد أن محمدًا رسول الله أشهد أن محمدًا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد
أشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين हज़रत मसीह मौऊद अलैहिस्सलाम अपने एक शेरी कलाम में फरमाते हैं ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தமது ஒரு கவிதையில் இவ்வாறு கூறுகிறார்கள், காலம் மஸீஹின் காலமாக இருந்தது, வேறு யாருடைய காலமாகவும் இல்லை. நான் வராதிருந்தால் வேறு யாராவது வந்திருப்பார். பிறகு அவர்கள் ஒரு பிரசுரத்தில் இவ்வாறு கூறுகிறார்கள், நான் இல்ஹாம் வருகிறது என்று பொய்யாக இட்டுக்கட்டி வாதம் புரிந்துள்ளதாக சில அறிவிலிகள் கூறுகின்றனர். இது தவறாகும். உண்மையில் இது வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த இறைவனின் பணியாகும். அவனே இந்த உலகத்தை உருவாக்கியுள்ளான். இறைவன் மீது ஈமான் குறைந்து விடும்போது என்னை போன்ற ஒரு மனிதர் படைக்கப்படுகிறார். இறைவன் அவருடன் பேசுகிறான். அவர் மூலமாக அவன் அற்புதங்களை காட்டுகின்றான். இறைவன் இருக்கின்றான் என்று இதனால் மக்கள் புரிந்து கொள்கின்றனர். இன்று மார்ச் 22ஆம் தேதி ஆகும். மார்ச் 23ஆம் தேதி அஹ்மதியா ஜமாத்தில் மசீஹ் மவுத் தினம் கொண்டாடப்படுகிறது. நாளை இன்ஷா அல்லாஹ் மார்ச் 23ஆம் தேதி ஆகும். இது தொடர்பாக நான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் கூற்றிலிருந்து அவர்களின் உண்மைத்துவத்திற்கான ஆதாரம், அல்லாஹ் தாலாவின் உதவிகள், காலத்தின் இமாமின் தேவை, அவர்களை ஏற்றுக்கொள்ளுமாறு அவர்கள் முஸ்லிம்களுக்கு அழைப்பு விடுத்தது ஆகியவற்றை எடுத்துக் கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று எண்ணினேன். இவற்றை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வார்த்தையிலேயே எடுத்து கூறுவேன். அவர்கள் கூறுகின்றார்கள், வாக்களிக்கப்பட்ட மசீஹின் அடையாளங்களாக கூறப்பட்டுள்ள பூமியிலும் வானத்திலும் நிகழும் இயற்கை சீற்றங்கள் அனைத்தும் எனது காலத்தில் நிறைவேறிவிட்டன. ரமலான் மாதத்தில் சூரிய சந்திர கிரகணங்கள் நிகழ்ந்து வெகு காலமாகிவிட்டது. மேலும் வால் நட்சத்திரமும் தோன்றிவிட்டது. நிலநடுக்கங்களும் வந்தன. பேரழிவை ஏற்படுத்திய நோயும் வந்தது. அதாவது பிளேக் நோய் போன்ற நோய் பரவியது. கிறிஸ்தவ மார்க்கம் மிகவும் வலுவாக உலகில் பரவிவிட்டது. முந்தைய நூட்களில் முன்னதாக எழுதப்பட்டிருந்தது போன்றே மிகவும் வலுவாக என்னை நிராகரிக்கவும் செய்தனர். அதாவது முந்தைய சான்றோர்கள் இதை எழுதி வைத்துள்ளனர், முன்னறிவிப்பு செய்திருக்கின்றனர். அதாவது வாக்களிக்கப்பட்ட மசீஹ் தோன்றுவார், அவர் நிராகரிக்கப்படுவார், அவரை காஃபிர் என்றும் பொய்யன் என்றும் கூறுவர் என்று எழுதியுள்ளனர். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இவ்வாறு எல்லா அடையாளங்களும் நிறைவேறிவிட்டன. உள்ளங்களுக்கு சத்தியத்தின் பால் வழிகாட்டக்கூடிய அறிவும் நுட்பமான ஞானங்களும் வெளிப்பட்டு விட்டன. ஆக இவற்றை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது உண்மைத்துவத்திற்காக எடுத்து கூறியுள்ளார்கள். இவ்வனைத்தும் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன, இருந்தும் நீங்கள் உணர்ந்து கொள்வதில்லை. இவ்வாறே இன்னொரிடத்தில் அவர்கள் கூறுகின்றார்கள், இயற்கை சட்டங்களையும் இயல்பையும் பின்பற்ற வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு இறைவன் மிகச்சிறந்த காலத்தை வழங்கியுள்ளான். அவர்கள் எனது வாதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமது பிற எதிரிகள் மூழ்கியுள்ள சங்கடங்களில் இவர்கள் ஈடுபடவில்லை. ஏனெனில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணித்து விட்டார்கள் என்று இவர்கள் நன்கு தெரிந்துள்ளனர். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று நம்புபவர்கள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வாதங்களை சிந்திக்க வேண்டும்.
ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொடர்ந்து கூறுகின்றார்கள், மசீஹ் மவ்ஊதை பற்றி ஹதீஸில் வந்துள்ளவை எல்லாம் आपने अपनी सदाकत के बारे में फरमाया தொடர்ச்சியாக வருகின்றன, அதாவது முத்தவாத்திரான ஹதீஸ்களாகும். அவற்றை நிராகரிப்பது इसी तरह एक அறிவுடைய மனிதரின் வேலை அல்ல என்றும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது வருகிறது. कि मैं இந்த வகையில் கண்டிப்பாக அவர்கள் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியது வருகிறது, அதாவது வரக்கூடிய மசீஹ் இந்த உம்மத்தைச் சேர்ந்தவராகவே இருப்பார். எனினும் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் என்ற आयत उनका मौका எமது வாதத்தை ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இவர்களின் கேள்வியை கேட்பது இவர்களின் உரிமையாகும். அதாவது இந்த உம்மத்தில் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் தோன்றுவார் என்பது சரிதான், ஆனால் நீங்கள் வாதம் புரிந்தது சரியா? ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், அந்த வாக்களிக்கப்பட்ட மசீஹ் நீர்தான் என்பதற்கு என்ன ஆதாரம்? இதற்கு பதில் யாதெனில், उनको குர்ஆனிலும் ஹதீஸிலும் எந்த காலகட்டம், எந்த நாடு ही इसके மற்றும் எந்த ஊரில் மசீஹ் மவ்ஊத் தோன்றுவார் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கின்றதோ, மேலும் எந்த குறிப்பிட்ட செயல்களை வாக்களிக்கப்பட்ட மசீஹின் தோற்றத்தின் நோக்கமாக கூறப்பட்டுள்ளதோ, பூமியிலும் வானத்திலும் எந்த இயற்கை சீற்றங்களை அவரது தோற்றத்திற்கு அடையாளங்கள் என்று கூறப்பட்டுள்ளதோ, எந்த அறிவையும் நுட்பமான ஞானத்தையும் வாக்களிக்கப்பட்ட மசீஹின் அடையாளமாக கூறப்பட்டுள்ளதோ, அவை அனைத்தும் இறைவன் कबूल करें। என் காலத்திலும் என்னிடத்திலும் என் நாட்டிலும் ஒன்று சேர்த்து விட்டான். இன்னும் அதிக திருப்தி ஏற்படுவதற்கு வானத்தின் உதவிகளையும் எனக்கு ஒன்று சேர்த்தான். तो फरमाया அதற்கு பின்னர் ஒரு பார்சி கவிதையை இவ்வாறு எழுதுகிறார்கள். அதன் பொருள், எனக்கு மசீஹின் சமுதாயத்தின் மீது ஆதிக்கம் தரப்பட்டுள்ளது, எனவே எனக்கு இப்னு மரியம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. வானம் அடையாளங்களை பொழிந்து கொண்டிருக்கின்றன, இதுவே நேரமாகும் என்று பூமியும் கூறுகிறது. இவ்விரண்டு சாட்சிகளும் என்னை உண்மைப்படுத்துவதற்கு நிற்கின்றன. ये दूसरी चीज ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இதற்கான விளக்கம் என்னவென்றால், திருக்குர்ஆனின் ஆதாரங்களின் மூலம் நிரூபணமாகிறது, நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசாவிற்கு ஒப்பானவர்கள் ஆவார்கள். मौत का खास அவர்களின் ஹிலாஃபத்தின் தொடர் ஹஜ்ரத் மூசாவின் ஹிலாஃபத்தின் தொடருக்கு मेरे ज़माने முற்றிலும் ஒப்பானதாக இருக்கிறது. में करती हूँ। இறுதி காலத்தில், ज्यादातर அதாவது இஸ்ராயேலின் நுபுவத்தின் தொடர் முடிவுக்கு வரும்போது, பனி இஸ்ராயேல் பல கூட்டங்களாக பிரிந்து விடுவர். ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை பொய்ப்படுத்தும். चूं मरा எந்த அளவுக்கு என்றால், சிலர் சிலரை காஃபிர் என்று கூறுவர். அப்போது இறைவன் மூசாவின் மார்க்கத்திற்கு ஆதரவாக ஒரு ஹலீஃபாவை உருவாக்குவான், निशान वक्त में அதாவது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிறக்கச் செய்வான். ईंद शाह அவர் பனி இஸ்ராயேலின் பல்வேறு ஆடுகளை தன்னிடம் ஒன்று சேர்ப்பார், चूंकि ஓநாயையும் ஆட்டையும் ஒன்று சேர்த்து விடுவார் मेरा नाम என்று உறுதிமொழி வழங்கப்பட்டது. आसमान அவர் எல்லா சமுதாயத்திற்கும் ஒரு நீதிமானாக இருந்து கருத்து வேறுபாடுகளை அவர்கள் மத்தியில் இருந்து போக்கி விடுவார். அதாவது அநீதி இழைக்கப்பட்ட சமுதாயத்தையும் அநீதி இழைத்த சமுதாயத்தையும் ஒன்றாக சேர்த்து விடுவார். नस्से कुरानी இது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக கூறப்பட்டிருக்கிறது. सल्लल्लाहु अलैहि அவர் காழ்ப்புணர்ச்சியையும் விரோதத்தையும் போக்கி விடுவார். खिलाफ இதே வாக்குறுதி குர்ஆனிலும் வழங்கப்பட்டிருந்தது. खिलाफत से बिल्कुल அதை இந்த வசனம் சுட்டிக்காட்டுகிறது. வஆഖரின மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம். மேலும் ஹதீஸில் இது பற்றி மிகவும் விளக்கமாக உள்ளது. யூதர்கள் கூட்டங்களாக பிரிந்தது போன்று இந்த உம்மத்தும் கூட்டங்களாக பிரிந்துவிடும் என்று எழுதப்பட்டுள்ளது. फिरके हो जाएंगे। ஒன்று மற்றொன்றை நிராகரிக்கும், பொய்ப்படுத்தும். இந்த அனைத்து மக்களும் பகைமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் மேலோங்கி விடுவார்கள். यहाँ तक कि बास வாக்களிக்கப்பட்ட மசீஹ் நீதியுடன் தீர்ப்பு வழங்குபவராக உலகில் हामी दीन தோன்றாதவரை இவ்வாறே இருக்கும். पैदा करेगा और वो बनी इसराइल அவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்குபவராக தோன்றி காழ்ப்புணர்ச்சியையும் பகைமையையும் போக்கிவிடுவார். कर देगा। அவருடைய காலத்தில் ஓநாயும் ஆடுகளும் ஓரிடத்தில் ஒன்று கூடிவிடும். ध्यान से उठा அதாவது அநீதி இழைத்தவர்களும் அநீதி இழைக்கப்பட்டவர்களும் வலிமையுடையவர்களும் பலவீனமானவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரே மார்க்கத்தில் ஒன்று கூடி இறைவனின் விருப்பத்தை பெறுவதற்கு முயற்சி செய்வர். वादा कुरान में भी दिया गया। ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ராயேல் சமுதாயத்தில் பல கருத்து வேறுபாடுகள் உருவாகிய காலத்தில் தான் தோன்றினார்கள் என்பதை வரலாறு தெரிந்த அனைவரும் நன்கு அறிவர். लिखा है அவர்கள் ஒருவர் மற்றவரை நிராகரிப்பவர்களாகவும் பொய்ப்படுத்துபவர்களாகவும் இருந்தனர். फिरके हुए அதே போன்று இந்த எளியவனும் दूसरे की தோன்றியிருக்கின்றேன்.
உட்புற கருத்து வேறுபாடுகள் எல்லை கடந்துவிட்டன. ஒரு கூட்டம் மற்றொரு கூட்டத்தை காஃபிர் என்று கூறுகிறது. இந்த கருத்து வேறுபாடுகள் நிறைந்த காலத்தில் முஹம்மதிய உம்மத்திற்கு நீதியுடன் தீர்ப்பு வழங்குபவர் ஒருவரின் தேவை இருந்தது. எனவே இறைவன் என்னை நீதியுடன் தீர்ப்பு வழங்குபவராக அனுப்பியுள்ளான். இன்னும் பாருங்கள், அஹ்மதியா ஜமாத்தை காஃபிர் என்று கூறுவதற்காக அல்லது ஏசி பேசுவதற்காக ஒன்று கூடினாலும் இவர்கள் அனைவரும் ஒரு பிரிவினர் மற்ற பிரிவினரை காஃபிர் என்று கூறி வருகின்றனர். இவர்கள் ஒருவரை பற்றி மற்றவர் கூறிய காஃபிர் ஃபத்வாக்கள் இன்னும் இருக்கின்றன. திருக்குரான் மற்றும் ஹதீஸில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு 1300 வருடங்கள் கழித்து 14ஆம் நூற்றாண்டில் வந்தார்கள். அதே போன்று இந்த அடியேனும் இறைவன் புறமிருந்து 14வது நூற்றாண்டில் தோன்றியுள்ளேன். இது ஒரு வியக்கத்தக்க ஒற்றுமையாகும். இதனால்தான் பெரும் கஷ்ஃப் பெறக்கூடியவர்கள் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் 14ஆம் நூற்றாண்டில் தோன்றுவார் என்று கூறியுள்ளார்கள். அல்லாஹ் தாலா எனக்கு குலாம் அஹ்மத் காதியானி என்று பெயர் சூட்டி அதன் பக்கம் சுட்டி காட்டியுள்ளான். ஏனென்றால் இந்த பெயரில் 1300 எண்ணிக்கை, அதாவது குலாம் அஹ்மத் காதியானி என்ற பெயரில் அப்ஜத் கணக்குப்படி 1300 எண்ணிக்கை பூர்த்தியாகிறது. மேலும் கூறுகிறார்கள், வரக்கூடிய மசீஹ் 14ஆம் நூற்றாண்டில் தோன்றுவார் என்பதற்கு திருக்குரான் மற்றும் ஹதீஸில் பல ஆதாரங்கள் கிடைக்கின்றன. அவர் இஸ்லாத்தில் கருத்து வேறுபாடுகளும் பகைமையும் இருக்கும் காலத்தில் வருவார். தம்முடைய உண்மைத்துவத்திற்கு இன்னொரு ஆதாரத்தை தந்தவாறு இவ்வாறு கூறுகிறார்கள். ஃபுசூஹுல் ஹகம் என்ற நூலில் ஷேக் இப்னு அரபி அவர்கள் தம்முடைய ஒரு கஷ்ஃபில் இவ்வாறு எழுதியுள்ளார்கள். அவர் காத்தமுல் விலாயத், அதாவது அவர் இரட்டை குழந்தையாக பிறப்பார். அவருடன் ஒரு பெண் குழந்தையும் சேர்ந்து பிறக்கும். அவரது பரம்பரை சீனாவை சேர்ந்ததாக இருக்கும். அவரது மூதாதையர்கள் சீன நாட்டில் வசித்து வந்திருப்பர். இவ்வனைத்தையும் இறைவனுடைய தீர்மானம் நிறைவேற்றிவிட்டது. நான் இரட்டை குழந்தையாக பிறந்தேன் என்று எழுதி வந்துள்ளேன். என்னுடன் ஒரு பெண் குழந்தையும் சேர்ந்து பிறந்துள்ளது. மேலும் என்னுடைய மூதாதையர்கள் சீனாவை சேர்ந்த சமர்கந்தில் வாழ்ந்து வந்துள்ளனர். அவர்கள் இன்னொரு இடத்தில் இவ்வாறு கூறுகிறார்கள், நான் முன்பு எழுதி வந்துள்ளேன், அதாவது திருக்குரான் அடிப்படையில் இறைவன் புறமிருந்து தோன்றியதாக கூறப்படும் வாதம் 3 வகையில் நிரூபிக்கப்பட வேண்டும். ஒன்று, இறை வேதம் அதன் நம்பகத்தன்மைக்கு சாட்சி கூற வேண்டும், அதாவது அந்த வாதம் இறை வேதத்திற்கு புறம்பானதாக இருக்கக்கூடாது. இரண்டாவது, அறிவுபூர்வமான ஆதாரங்கள் அதை உண்மைப்படுத்த வேண்டும். மூன்றாவது, வானத்தின் அடையாளங்கள் வாதம் புரிபவரின் வாதத்தை மெய்ப்பிக்க வேண்டும். எனவே இந்த 3 வகையான ஆதாரங்களின் மூலமாக என்னுடைய வாதம் உண்மை என்று நிரூபணமாகிறது. ஹதீஸின் ஆதாரங்கள் சத்தியத்தை தேடுபவருக்கு முழுமையான வழிகாட்டலை வழங்குகிறது. அதாவது சத்தியத்தை தேடுபவராக இருப்பது இதற்கு நிபந்தனையாகும். பிடிவாதம் இருக்கக்கூடாது. சத்தியத்தை தேடுபவராக இருந்தால் அவருக்கு இது முழுமையான வழிகாட்டலை வழங்குகிறது. என்னுடைய வாதத்தின் மீது முழுமையான மன திருப்தியை வழங்குகிறது. அதில் ஒன்று, வாக்களிக்கப்பட்ட மசீஹ் மற்றும் இஸ்ராயலை சேர்ந்த மசீஹ் ஆகிய இருவருக்கும் மத்தியில் உள்ள தோற்ற வேறுபாடுகளும் ஒன்றாகும். சஹி புகாரி பக்கம் 458, 867, 1055 ஆகிய பக்கங்களை ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எழுதியுள்ளார்கள். இருப்பினும் இந்த ஹதீஸ் பாப் நுசூலே ஈசா மற்றும் கிதாபுல் அம்பியாவில் உள்ளது. இதில் 2 மசீஹ், அதாவது பனி இஸ்ராயலின் மசீஹ் மற்றும் முஹம்மதிய மசீஹ் ஆகியவர்களின் தோற்றம் பற்றி கூறப்பட்டுள்ளது. இது வெவ்வேறாக உள்ளது. ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், வாக்களிக்கப்பட்ட மசீஹ் பற்றிய ஹதீஸில் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மசீஹை காபத்துல்லாவில் வலம் வருவதாக கண்டார்கள். அவர் கோதுமை நிறமுடையவராக இருந்தார். அவரது முடி சுருட்டை முடி கிடையாது, அது நீள முடியாக இருந்தது. பிறகு இஸ்ராயலைச் சேர்ந்த அசல் ஈசா நபி பற்றி அவர் சிவப்பு நிறமுடையவராகவும் சுருட்டை முடியுடையவராகவும் இருந்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. சஹி புகாரியில் ஆங்காங்கே வரக்கூடிய மசீஹ் மௌதின் தோற்றத்தில் அவர் கோதுமை நிறமும் நீள முடியும் உடையவராக இருப்பார் என்று எழுதப்பட்டுள்ளது.
कामिल बसीरत ஹசரத் ஈசாவின் தோற்றத்தை ஆங்காங்கே சிவப்பு நிறமும் சுருட்டை முடியும் உடையவர் என்று எழுதப்பட்டுள்ளது. उनमें से இதிலிருந்து வரக்கூடிய மனிதர் ஒரு தனி மனிதர் என்றே खिलाफे हुलिया भी है। चुनांचे கருதினார்கள் என்று விளங்குகிறது. மேலும் அவருடைய பண்பை பற்றி जो किताब आपने இமாமுக்கும் மின்கும் என்று பெயர் எழுதப்பட்டுள்ளது. 776 ஹசரத் ஈசா அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் ஒரு தனி மனிதர் என்றும் கூறப்பட்டுள்ளது. சில ஒற்றுமையின் காரணமாக ஈசா இப்னு மரியம் என்ற பெயரை 2 பேருக்கும் சூட்டப்பட்டுள்ளது. जिसमें ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், இன்னொரு விஷயமும் ஞாபகம் இருக்க வேண்டும். और मसीह मोहम्मदी ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கூடிய ஈசா நபி கோதுமை நிறமும் நீளமான முடியும் கொண்டவர் என்று மட்டும் கூறவில்லை. மாறாக அவரை பற்றி கூறிய இடங்களில் எல்லாம் தஜ்ஜாலை பற்றியும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் பனி இஸ்ராயலின் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறிய இடங்களில் தஜ்ஜாலை பற்றி கூறவில்லை. எனவே ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பார்வையில் ஈசா இப்னு மரியம் 2 பேர் ஆவர் என்று இதிலிருந்து நிரூபணமாகிறது. ஒருவர் கோதுமை நிறமும் நீளமான முடியும் கொண்டவர், இவருடன் தஜ்ஜால் இருக்கின்றார். இன்னொருவர் சிவப்பு நிறமும் சுருட்டை முடியும் உடையவர், அவர் பனி இஸ்ராயலை சேர்ந்தவராவார். அவருடன் தஜ்ஜால் இல்லை. ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இஸ்ரேலை சேர்ந்தவராவார். இஸ்ரேலை சேர்ந்தவரை கோதுமை நிறமுடையவர் என்று கூற முடியாது. ஆனால் இந்தியாவை சேர்ந்தவர்களை கோதுமை நிறமுடையவர் என்றே கூற வேண்டும். सुर्ख रंग இந்த ஆதாரத்தின் மூலம் நிரூபணமாவது யாதெனில் வரக்கூடிய के आ हजरत கோதுமை நிறம் கொண்ட வாக்களிக்கப்பட்ட மசீஹ் சிரியாவை சேர்ந்தவர் அல்ல, மாறாக அவர் இந்தியாவை சேர்ந்தவர் ஆவார். की सिफ्त में இவ்விடம் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது ஹசரத் ஈசா கோதுமை நிறம் உடையவர் இல்லை, மாறாக அவர் और बाद பிற சிரியா நாட்டைச் சேர்ந்த மக்களை போன்று சிவப்பு நிறமுடையவராக இருந்தார். कर दिया है। ஆனால் வரக்கூடிய ஈசா நபியின் நிறம் பற்றி ஹதீஸில் கூறப்பட்டிருக்கின்றது. அவருடைய தோற்றம் ஒருபோதும் சிரியாவை சேர்ந்தவர்களது தோற்றம் போன்று இருக்காது. இது ஹதீஸின் हाँ मसीह मौद வார்த்தைகளில் இருந்து தெரிகிறது. பிற ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் कि उसका हुलिया இந்த காலத்து மௌலவிகள் நேர்மையிலும் மார்க்கத்திலும் நிலைத்து நின்றவாறு சிந்தித்தால் அவர்கள் இதை கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். அதாவது 14ஆம் நூற்றாண்டின் முஜத்தின் வேலை சிலுவையை முறிப்பதாகும். இது வாக்களிக்கப்பட்ட மசீஹின் பணியாகும். எனவே 14ஆம் நூற்றாண்டின் முஜத்தித் மசீஹாக இருத்தல் வேண்டும். जो गंदम को और साफ बालों वाला தீமைகளும் குழப்பங்களும், உதாரணத்திற்கு மது குடித்தல், விபச்சாரம் போன்ற தீமைகள் மிகுதியாக பரவியுள்ளன. 14ஆம் நூற்றாண்டில் பல தீமைகளும் குழப்பங்களும் பரவிவிட்டன. உதாரணத்திற்கு மது குடித்தல், விபச்சாரம் போன்ற தீமைகள், இன்னும் பல தீமைகள் பரவியுள்ளன. ஆனால் நன்கு சிந்தித்தால் தெரிந்து கொள்ளலாம். शामियों இவற்றிற்கு காரணம் ஒரு மனிதரின் இரத்தம் மனிதனை எல்லா பாவங்களிலிருந்தும் மன்னித்து விட்டது, அது கேள்வி கணக்கிற்கு பரிகாரமாகிவிட்டது என்ற கொள்கையே ஆகும். ஹஜ்ரத் ஈசாவின் பரிகாரத்தின் காரணமாக मसीह मौद பாவங்களுக்கு கேள்வி கணக்கு கிடையாது என்று நம்புகின்றனர். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இதன் காரணமாகவே இவ்வாறு तारीख से भी यही குற்றம் புரிவதில் ஐரோப்பா எல்லா நாடுகளையும் விட மேலோங்கியுள்ளது. இதில் எல்லா மேற்கத்திய நாடுகளும் அடங்கும். பிற நாடுகளிலும் இப்போது எல்லா புறமும் பொய் பரவி கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இவ்வாறான மக்களுடன் சேர்ந்திருப்பதால் பொதுவாக எல்லா சமுதாயத்திலும் कि इस वक्त के मौलवी अगर எந்த வரம்பும் இல்லாமல் சுதந்திரம் வளர்ந்துவிட்டது. तो उन्हें जरूर इकरार करना पड़ेगा இது ஐரோப்பாவில் மட்டுமல்லாது இவர்கள் எங்கெல்லாம் போகின்றார்களோ அங்கும் இன்றைய நாட்களில் டிவி மூலமும் எல்லா பக்கமும் சுதந்திரம் சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறது. அங்கும் வரம்புகள் ஏதுமின்றி சுதந்திரம் பரவி கொண்டிருக்கிறது. और अगर வெட்கக்கேடு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், மக்கள் நோயினால் அழிந்துவிட்டால், கொள்ளை நோய் அவர்களை தின்றுவிட்டால், இந்த எல்லா துன்பங்களும் அவர்களின் செயல்களின் விளைவே ஆகும் என்பது யாருடைய சிந்தனைக்கும் எட்டுவதே இல்லை. यानी बहुत सारे இதற்கு காரணம் என்ன? शराब இறைவன் மீது உள்ள நேசம் குளிர்ந்து விட்டது. मगर அந்த இறைவனின் கண்ணியம், கம்பீரம் ஆகியவற்றின் மீதுள்ள அச்சம் உள்ளத்திலிருந்து குறைந்து விட்டது. रहा है இதுவும் கவலைக்குரிய ஒன்றாகும். उनके खून நாமும் துவாவின் பால் கவனம் செலுத்த வேண்டும். ஏற்றுக்கொள்ளாதவர்களும் சிந்திக்க வேண்டும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த பாவ மன்னிப்பு கொள்கையின் नजरिया कायम हो गया எல்லை மீறிய சுதந்திரம் ஐரோப்பிய சமுதாயத்தை तीसरा कफारे மது குடிப்பதிலிருந்தும் எல்லா தீமைகளிலிருந்தும் தைரியத்தை ஏற்படுத்தியுள்ளது.
அதே போன்று இவர்களில் நிலை பிற சமுதாயத்தையும் பாதித்து தீமைகள் கூட ஒரு பரவக்கூடிய நோய்தான் என்பதில் என்ன சந்தேகம் இருக்க முடியும்? ஒரு நேர்மையான பெண்மணி விபச்சாரிகளுடன் சேர்ந்திருந்தால் அவள் பகிரங்கமாக விபச்சாரம் செய்யாவிட்டாலும் ஓரளவு தீய நட்பின் காரணமாக அவளுடைய உள்ளம் கண்டிப்பாக கெட்டு போய்விடும். ஏனென்றால் நட்பு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, சூழ்நிலை தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, சமூகம் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பிறகு அவர்கள் கூறுகின்றார்கள், சிலுவையின் இந்த கொடிய விஷம் கொண்ட கொள்கையிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று இறைவனின் கருணை நாடியது. இது ஒரு மனிதர் எந்த தஜ்ஜாலியத்தின் மூலம் இறைவனாக ஆக்கப்பட்டிருக்கின்றாரோ அந்த தஜ்ஜாலியத்தின் திரையை திறந்துவிட வேண்டும் என்று விரும்பியது. 14வது நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்த பேரழிவு உச்சத்தை அடைந்துவிட்டது. எனவே அல்லாஹ் தாலாவின் கருணையும் தயாளமும் 14ஆம் நூற்றாண்டின் முஜத்தித் சிலுவையை முறிப்பவராக இருக்க வேண்டும் என்று விரும்பியது. ஏனென்றால் முஜத்தித் மருத்துவராவார். மருத்துவர் என்பவர் எந்த நோய் உச்சத்தில் இருக்குமோ அதை முற்றிலும் அடியோடு அழிப்பதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். சிலுவையை முறிப்பது வாக்களிக்கப்பட்ட மசீஹின் வேலை என்பது உண்மை என்றால் 14ஆம் நூற்றாண்டில் தோன்றும் முஜத்தித் அவருடைய கடமை சிலுவையை முறிப்பதாகும். அவரே வாக்களிக்கப்பட்ட மசீஹ் ஆவார் என்பதும் உண்மையாகும். சிலுவையை முறிப்பது எவ்வாறு நிகழும் என்பது பற்றி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த இடத்தில் இயல்பாக ஒரு கேள்வி எழுகிறது. மசீஹ் மௌத் எப்படி எதை கொண்டு சிலுவையை முறிப்பார் என்ற கேள்வி மசீஹ் மௌத் போர் மற்றும் சண்டையின் மூலமாகவா சிலுவையை முறிக்க வேண்டும்? இன்றைய நமது எதிரி மௌலவிகள் நம்பியிருப்பது போன்று முறிக்க வேண்டுமா அல்லது வேறு ஏதாவது முறையா? இந்த கேள்வியின் பதிலாவது, மௌலவிகளின் மீது இறைவன் கருணை காட்டுவானாக. அவர்கள் இந்த கொள்கையில் முற்றிலும் தவறிழைத்து இருக்கிறார்கள். வாக்களிக்கப்பட்ட மசீஹ் போர் மற்றும் சண்டையிடுவது அவரது நோக்கம் அல்ல. அவரது நோக்கம் அறிவுபூர்வமான சான்றுகள், வானத்தின் அடையாளங்கள் மற்றும் துவா ஆகியவற்றின் மூலம் இந்த குழப்பத்தை அளிப்பார். இந்த 3 ஆயுதங்களையும் இறைவன் அவருக்கு வழங்கியுள்ளான். இம்மூன்றிலும் இறைவன் அற்புதமான சக்தியை வைத்துள்ளான். அதை அவரது எதிரிகள் ஒருபோதும் எதிர்த்து நிற்க முடியாது. இறுதியில் இவ்வாறு சிலுவை முறிக்கப்படும். இறுதியில் ஒவ்வொரு சத்தியத்தின் பார்வையிலிருந்தும் சிலுவையின் கண்ணியம் மறைந்துவிடும். இதன் மீது சிந்திப்பவர், இதை நன்கு ஆராய்ந்து பார்ப்பவர்களின் உள்ளத்திலிருந்து சிலுவையின் கண்ணியம் மறைந்துவிடும், அது அழிந்துவிடும். மெல்ல மெல்ல ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ள மிகவும் பரந்த கதவு திறந்துவிடும். இவ்வனைத்தும் படிப்படியாகவே நிகழும். ஏனென்றால் இறைவனின் எல்லா பணிகளும் படிப்படியாகவே நிகழ்கின்றது. சில நமது வாழ்நாளிலும் இன்னும் சில நமக்கு பிறகும் நிகழும். இஸ்லாம் தொடக்கத்தில் படிப்படியாகத்தான் வளர்ந்தது. பிறகு அதன் கடைசி காலத்திலும் படிப்படியாக வளர்ந்து அது தனது முந்தைய நிலைக்கு திரும்பும். ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டுள்ள மக்களும் இந்த கடமையை நிறைவேற்றுவதில் ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும். ஏகத்துவத்தை நிலைநாட்ட முயற்சி செய்ய வேண்டும். பிறகு அவர்கள் கூறுகின்றார்கள், நினைவிருக்கட்டும், காலத்தின் இமாம் என்ற சொல்லில் நபி, ரசூல், முஹத்தஸ், முஜத்தித் ஆகிய அனைத்தும் உள்ளடங்கும். ஆனால் இறைவனின் படைப்புகளுக்கு நேர்வழி வழங்குவதற்காக அல்லாமலும் அதற்கான முழுமைத்தன்மை அவர்களுக்கு வழங்கப்படாமலும் இருப்பதால் அவர்கள் இறை நேசர்களாகவும் வலிமார்களாகவும் இருக்கலாம். ஆனால் அவர்கள் காலத்தின் இமாம் என்று அழைக்கப்பட மாட்டார்கள். இறுதியில் இந்த கேள்வி எஞ்சியுள்ளது, காலத்தில் இமாம் யார்? அவரை பின்பற்றுவது எல்லா பொதுவான முஸ்லிம்கள் மற்றும் இறையச்சம் உடையவர்கள், கனவு காணும் தகுதியை பெற்றவர்கள் மற்றும் இல்ஹாம் பெறக்கூடியவர்கள் ஆகிய அனைவரும் அந்த இமாமை பின்பற்றுவது இறைவன் புறமிருந்து கடமையாக்கப்பட்ட அந்த இமாம் யார்? அதாவது எல்லா முஸ்லிம்களும், எல்லா நல்ல மனிதர்களும், கனவு காணும் தகுதியை அடைந்தவர்களும், மசீஹ் தோன்றிவிட்டார் என்ற செய்தியை இல்ஹாம்களின் மூலம் பெறக்கூடியவர்களும் ஆகிய அனைவரும் அந்த இமாமை பின்பற்ற வேண்டும். ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், எனவே இறைவனின் அருளால் இப்போது காலத்தின் இமாம் நான் ஆவேன் என்று பகிரங்கமாக கூறுகின்றேன். என்னில் இறைவன் அனைத்து அடையாளங்களையும்
எல்லா நிபந்தனைகளையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் அவன் என்னை அனுப்பியுள்ளான். அதில் 15 வருடங்கள் கழிந்துவிட்டன. இந்நூலை அவர்கள் எழுதும்போது அவர்கள் இதை கூறினார்கள். இஸ்லாமிய கொள்கைகள் கருத்து வேறுபாடுகளினால் நிறைந்த காலகட்டத்தில் நான் அனுப்பப்பட்டுள்ளேன். எந்த ஒரு கொள்கையும் கருத்து வேறுபாடு இல்லாமல் காணப்படவில்லை. அவ்வாறே மசீஹின் நுசூல் பற்றியும் மிகவும் தவறான கருத்துக்கள் பரவிவிட்டன. இந்த கொள்கையிலும் கூட கருத்து வேறுபாடு எந்த அளவிற்கு வளர்ந்து விட்டதென்றால், ஒருவர் மசீஹ் உயிருடன் இருப்பதாக நம்புகிறார், ஒருவர் மரணமடைந்து விட்டதாக நம்புகிறார், ஒருவர் உடல் அளவில் இறங்குவார் என்று நம்புகிறார், ஒருவர் அவரது இறங்குதல் உவமை வடிவில் இருக்கும் என நம்புகின்றார், ஒருவர் டமாஸ்கஸில் இறங்குவார் என்று நம்புகின்றார், ஒருவர் மக்காவில், ஒருவர் பைத்துல் மக்தஸில், ஒருவர் இஸ்லாமிய படையில் மீது இறங்குவார் என்றும் நம்பி வந்தார், ஒருவர் இந்தியாவில் இறங்குவார் என்றும் நம்பி வந்தார். ஆக இந்த அனைத்து வேறுபட்ட கருத்துக்களும் தீர்ப்பு வழங்கும் ஒரு நீதிமானை எதிர்பார்த்து கொண்டிருந்தன. எனவே அந்த நீதிபதி நானாவேன். ஆன்மீக அடிப்படையில் சிலுவையை முறிப்பதற்காகவும் கருத்து வேறுபாடுகளை களைவதற்காகவும் அனுப்பப்பட்டுள்ளேன். இவ்விரண்டு அம்சங்களும் தான் நான் அனுப்பப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்தன. என்னுடைய உண்மைத்துவத்திற்காக நான் இன்னும் ஆதாரங்கள் வழங்க வேண்டியது அவசியமில்லை. ஏனென்றால் காலத்தின் தேவையே என் வருகைக்கு ஆதாரமாகும். மசீஹ் மௌத் தோன்ற வேண்டும் என்று காலம் எதிர்பார்த்திருந்தது, காலத்தின் தேவையாக இருந்தது. எனவே அதுவே அவரது வருகைக்கு ஆதாரமாக அமைந்தது. ஆனால் அவ்வாறெல்லாம் இருந்தும் எனக்கு ஆதரவாக இறைவன் பல அடையாளங்களை வெளிப்படுத்தியுள்ளான். நான் பிற கருத்து வேறுபாடுகளில் தீர்ப்பு வழங்குவோராகவும் ஹக்கமாகவும் இருக்கின்றேனோ அவ்வாறே ஈசா நபியின் மரணம் மற்றும் உயிரோடு இருத்தல் ஆகிய கருத்து வேறுபாட்டிலும் தீர்ப்பு வழங்கும் ஹக்கமாக இருக்கின்றேன். நான் இமாம் மாலிக், இப்னு ஹசம் ஆகியவர்கள் மசீஹை பற்றி கூறிய முத்தஸிலாவின் கூற்றை சரியானது என்று தெரிவிக்கின்றேன். பிற அஹ்லே சுன்னத் மக்கள் தவறில் உள்ளார்கள் என்று நம்புகிறேன். ஆகவே நான் நீதியுடன் தீர்ப்பு வழங்குவனாக இருப்பதால் சண்டையிடுபவர்களுக்கு மத்தியில் எனது தீர்ப்பை நான் அறிவிக்கின்றேன். நுசூலின் அடிப்படை கருத்து, அஹ்லே சுன்னத் பிரிவினர் சத்தியத்தில் உள்ளனர். ஏனென்றால் மசீஹ் இறங்க வேண்டியது கட்டாயமாகும். ஆனால் நுசூலின் தன்மையை கூறுவதில் இவர்கள் தவறிழைத்துள்ளனர். அதாவது அவரது ஆன்மீக இறங்குதல் என்பது உண்மையாகும், ஆனால் அதன் தன்மையில் தவறிழைத்துள்ளார்கள். அந்த இறங்குதல் உவமை வடிவிலாகும், சொற்பொருளின்படி அல்ல. மேலும் அதனுடைய பண்பு மசீஹின் வஃபாத் தொடர்பான விவகாரத்தில் முத்தஸிலா, இமாம் மாலிக் மற்றும் இப்னு ஹசம் போன்றோர் உண்மையாளர்கள் ஆவர். திருக்குரான் வசனம், நீ என்னை மரணிக்க செய்த பின் ஃபலம்மா தவஃபை தனி இன் அடிப்படையில் கிறிஸ்தவர்கள் வழி தவறுவதற்கு முன் மசீஹ் மரணமடைவது கட்டாயமாகும் என்பது தெரிகிறது. இது என் சார்பாக நான் நீதியுடன் தீர்ப்பு வழங்குவனாக இருப்பதால் என்னுடைய தீர்ப்பாகும். எவர் எனது தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர் என்னை நீதியுடன் தீர்ப்பு வழங்குவோராக நியமித்த அந்த இறைவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீர்தான் அந்த ஹக்கம் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் அதற்கு இதுவே பதிலாகும். அதாவது எந்த காலகட்டத்திற்காக ஹக்கம் தோன்ற வேண்டுமோ அந்த காலகட்டம் இப்போது உள்ளது. எந்த சமுதாயத்தில் சிலுவை தவறுகளை அந்த ஹக்கம் வந்து சீர்திருத்த வேண்டியதிருந்ததோ அந்த சமுதாயமும் இப்போது இருக்கிறது. எந்த அடையாளங்கள் அந்த ஹக்கமுக்கு சாட்சி கூற வேண்டுமோ அந்த அடையாளங்களும் வெளிப்பட்டு விட்டன. வானத்திலிருந்து பூமியிலிருந்தும் இப்போது அடையாளங்களின் தொடர் ஆரம்பமாகியுள்ளது. வானம் அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது, பூமி அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது. கண்களை மூடிக்கொள்ளாதவர்கள் அருளுக்குரியவர்களாவர். அல்லாஹ் தாலா முஸ்லிம் உம்மத்தின் கண்களை திறப்பானாக, ஹக்கமை ஏற்றுக்கொள்பவர்களாக ஆகட்டுமாக. பிறகு அவர்கள் கூறுகின்றார்கள், எனது எதிரிகள் தமது உள்ளத்தால் தாமே சிந்தித்து பாருங்கள். ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஒரு கை என்று கூறிய அந்த வாக்களிக்கப்பட்ட நபர் நான் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் அனுப்பிய அந்த மசீஹ் நான் என்றால், அவருடைய பெயரை ஹக்கம், அதில், இமாம்,
ஹலீஃபத்துல்லா என்று பெயர் வைத்துள்ளார்கள் என்றால் இப்படிப்பட்ட நபருடன் இவ்வாறு நடந்து கொள்வது சரியா? அவர்கள் கூறுகின்றார்கள், இப்படிப்பட்ட நபர் மீது லானத் செய்வது, அவரை ஏசி பேசுவது சரியா? உயர்ந்த மன்னனோ அல்லது வேறு யாருமோ கொஞ்சம் உங்களது உணர்ச்சியை கட்டுப்படுத்தி சிந்தித்து பாருங்கள். எனக்காக வேண்டாம், மாறாக அல்லாஹ் மற்றும் அவனது தூதருக்காக சிந்தித்து பாருங்கள். இவ்வாறு வாதம் புரிந்தவர்களுடன் இவ்வாறு நடந்து கொள்வது சரியா? நான் மிக அதிகமாக பேச விரும்பவில்லை. உங்களுடன் உள்ள என்னுடைய வழக்கு வானத்தில் உள்ளது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூய உதடுகள் செய்த அதே வாக்குறுதி எனக்காகத்தான் என்றால், நீங்கள் எனக்கு அல்ல, இறைவனுக்கு பாவம் செய்துள்ளீர்கள். அவருக்கு துன்பம் இழைக்கப்படும், அவர் மீது லானத் இறக்கப்படும் என்று முந்தைய வேத நூட்களில் கூறப்பட்டிருக்காவிட்டால் நீங்கள் என்னை துன்புறுத்தியது போன்று துன்புறுத்த ஒருபோதும் உங்களுக்கு தைரியம் இருந்திருக்காது. மசீஹிற்கு துன்பம் இழைக்கப்படும் என்பது ஏற்கனவே விதிக்கப்பட்ட ஒன்றாகும். முந்தைய வேதங்களில் அது எழுதப்பட்டுள்ளது. இறைவனின் சார்பாக எழுதப்பட்ட அந்த இறை வேதங்களின் முன்னறிவிப்புகள் நிறைவேற வேண்டும் என்பது விதிக்கப்பட்டதாகும். இப்போது வரை உங்களை குற்றப்படுத்துவதற்காக உங்களது நூட்களில் அவை இன்னும் உள்ளன. அதை நீங்கள் உங்கள் நாவால் வாசிக்கின்றீர்கள், இருந்தும் நிராகரித்து லானத் செய்து அச்சு பதித்து விட்டீர்கள். அந்த தீய ஆலிம்களும் அவர்களது நண்பர்களும் மஹ்தியை நிராகரிப்பவர்கள், மஹ்தியை எதிர்ப்பார்கள் என்று எழுதப்பட்டிருப்பவர்கள் நீங்களே ஆவீர்கள். பிறகு அவர்கள் கூறுகின்றார்கள், இதையும் சிந்தித்து பாருங்கள், நான் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் என்று வாதம் புரிந்துள்ள நபர் ஆவேன். என்னை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் உங்களது இமாமும் ஹலீஃபாவும் ஆவார் என்றும், அவர் மீது இறைவன் மற்றும் அவனது நபியின் சலாம் உள்ளது, அவரது பகைவன் சாபத்திற்குரியவனும் அவரது நண்பன் இறைவனின் நண்பனும் ஆவான், அவர் முழு உலகிற்கும் நீதியுடன் தீர்ப்பு வழங்குவராவார், அவர் தமது எல்லா கூற்றிலும் செயலிலும் நீதிமானாக இருப்பார் என்று கூறினார்கள். எனது வாதத்தை கேட்டு எனது அடையாளங்களை பார்த்து எனது ஆதாரங்களை பார்த்துவிட்டு என்னை அசிங்கமாக பேசுகின்றீர்கள், ஏளனம் செய்கின்றீர்கள், பரிகாசத்துடன் நடந்து கொள்கின்றீர்கள். அடையாளம் வெளிப்படவில்லையா? வானத்தின் ஆதரவு வரவில்லையா? இவ்வனைத்து காலகட்டம் மற்றும் நேரம் தெரியவில்லையா? ஹதீஸிலும் முந்தைய வேதங்களிலும் கூறப்பட்டவை தெரியவில்லையா? பிறகு ஏன் இந்த அளவிற்கு அவமரியாதையுடன் நடந்து கொள்ளப்படுகிறது? எனது வாதத்தில் இப்போது சந்தேகம் இருக்கும் என்றால், அல்லது எனது ஆதாரங்களிலும் அடையாளங்களிலும் இன்னும் ஐயம் இருக்கும் என்றால், பணிவுடனும் நல்லெண்ணத்துடனும் இறைவனின் புறமிருந்து இந்த சந்தேகங்களை போக்கிக் கொள்ளலாம். வந்து உங்களுடைய சந்தேகங்களை போக்கிக் கொள்ளுங்கள் என்று நான் மீண்டும் மீண்டும் அழைத்தேன், ஆனால் யாரும் வரவில்லை. நான் தீர்ப்பிற்காக ஒவ்வொருவரையும் அழைத்தேன், ஆனால் யாரும் இதன்பால் கவனம் செலுத்தவில்லை. நீங்கள் இஸ்திகாரா செய்யுங்கள், அழுதழுது இறைவனிடம் வேண்டுங்கள், அவன் உங்கள் மீது சத்தியத்தை வெளிப்படுத்துவானாக என்று கூறினேன். ஆனால் நீங்கள் எதுவும் செய்யவில்லை, நிராகரிப்பதையும் விடவில்லை. இறைவன் என்னை பற்றி மிகவும் சரியாக சொன்னான். உலகத்தில் ஓர் எச்சரிப்பாளர் வந்தார், உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் இறைவன் அவரை ஏற்றுக்கொள்வான். மிகவும் வலுவான தாக்குதல்களால் அவருடைய உண்மையை வெளிப்படுத்துவான். ஒரு மனிதன் உண்மையில் அவர் சத்தியவானாக இருந்தும் அவர் வீணாக்கப்படுவாரா? இறைவன் புறமிருந்து வந்த ஒருவர் அழிந்து போவாரா? மக்களே, நீங்கள் இறைவனுடன் சண்டை போடாதீர்கள். இது இறைவன் உங்களுக்காகவும் உங்களின் ஈமானுக்காகவும் செய்ய விரும்புகின்ற பணியாகும். நீங்கள் மின்னலுக்கு முன்னால் வேண்டுமானால் நின்று கொள்ளலாம், ஆனால் இறைவனுக்கு முன்னால் உங்களுக்கு ஒருபோதும் சக்தி இல்லை. இந்த வியாபாரம் மனிதன் புறம் இருந்து செய்யப்பட்டது என்றால் உங்களது எதிர்ப்பிற்கு கொஞ்சமும் அவசியம் கிடையாது. இறைவன் இதை அளிப்பதற்கு அவனே போதுமானவனாவான். வானம் சாட்சி பகர்கிறது, ஆனால் அந்தோ நீங்கள் கேட்பதில்லை. பூமி தேவை தேவை என்று கூறுகிறது, ஆனால் நீங்கள் அதை பார்ப்பதில்லையே. ஏ துரதிர்ஷ்டசாலி சமுதாயமே, எழுந்திரு, பார், இஸ்லாம் கால்களுக்கு கீழே நசுக்கப்பட்டது, குற்றவாளிகளைப் போன்று அவமானப்படுத்தப்பட்டது, அது பொய்யர்களுடன் சேர்க்கப்பட்டது, அது அசுத்தமானவற்றுடன் சேர்த்து எழுதப்பட்டது. இறைவனுடைய ரோஷம் அந்த சமயத்தில் பொங்கி எழாதா? இப்போது வானம் குனிந்து வருகிறது,
இப்போது ஒவ்வொரு காதுக்கும் அனல் மௌஜூத், நான் இருக்கிறேன் என்ற சப்தம் வரும் நேரமாகும். அல்லாஹ் தாலா முஸ்லிம்களின் காதுகளை திறப்பானாக. அவர்கள் யாவரும் இந்த ஓசையை கேட்பவர்களாக விளங்குவார்களாக. இப்போது நான் ஒரு கவலைக்குரிய செய்தியை கூற விரும்புகிறேன். இது ஒரு வஃபாத் செய்தியாகும். சௌத்ரி முபாரக் முஸ்லிஹ்தீன் அஹ்மத் சாஹிபின் வஃபாத் சம்பவமாகும். இவர் தஹ்ரீகே ஜதீதில் வக்கீலுல் தாலீமாக இருந்தார். இவர் ஜமாத்தின் மிக நீண்ட கால தொண்டர் ஆவார். மார்ச் 16ஆம் தேதி அன்று இவர் வஃபாத் ஆகியுள்ளார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் ஜூன் 21, 1934ஆம் ஆண்டு பிறந்தார். மதிப்பிற்குரிய சூஃபி குலாம் அஹ்மத் சாஹிப் ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சஹாபிக்கு பிறந்தார். இவருடைய தாத்தாவும் சஹாபி ஆவார். ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் 313 சஹாபாக்களில் இவருடைய தாத்தாவும் ஒருவர் ஆவார். ஜூன் 5, 1895இல் இவர் பையத் செய்தார். இந்தியா பிரிவினைக்கு பிறகு ஹசரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் கட்டளைக்கு ஏற்ப இவர் காதியான் சென்று அங்கு தர்வேஷ்களில் ஒருவராக சேர்ந்து விட்டார். இவர் காதியானில் வஃபாத்தாகி அங்கேயே காதியானில் பெஹ்ஷ்தி மக்பராவில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளார். மதிப்பிற்குரிய சௌத்ரி முபாரக் முஸ்லிஹ்தீன் சாஹிபின் தந்தை சூஃபி குலாம் அஹ்மத் சாஹிப் அவர்களுக்கு ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கும் நல்வாய்ப்பு கிடைத்துள்ளது. மதிப்பிற்குரிய சூஃபி சாஹிப் வாழ்க்கையை அர்ப்பணித்தவராவார். இந்த அடிப்படையில் ஜமாத்தின் பல்வேறு தொண்டுகளை செய்யும் நல்வாய்ப்பும் இவருக்கு கிடைத்து வந்தது. தாலிமுல் இஸ்லாம் மேல்நிலை பள்ளியின் ஆசிரியராகவும் இவர் இருந்தார். போர்டிங்கின் சூப்பரிண்டென்டென்டாகவும் இவர் இருந்தார். தஹ்ரீகே ஜதீதின் நாசிர் பைத்துல் மால் ஹர்ச்சாக இருந்தார். சதர் ஜமுன் அஹ்மதியாவின் நாசிர் ஆலா சானியாகவும் இருந்தார். இவ்வாறு பல்வேறு தொண்டுகளை செய்யும் நல்வாய்ப்பும் இவருக்கு கிடைத்தது. முஸ்லிஹ்தீன் சாஹிபின் தாத்தா குஜராத்தை சேர்ந்தவர். ஜூன் 18, 1949ஆம் ஆண்டு இவர் தன் வாழ்வை ஜமாத்திற்காக அர்ப்பணித்தார். முன்னதாக இவருடைய பெற்றோர்கள் இவரை வக்ஃப் செய்திருந்தார்கள். செப்டம்பர் 19, 1949 அன்று மெட்ரிக் முடித்த பிறகு வக்ஃப் செய்த 8 மாணவர்களை ஹசரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் அழைத்தார்கள். 2வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களே மாணவர்களுக்கான தேர்வுகளை தயார் செய்தார்கள், வினாக்களை தயார் செய்தார்கள், பரீட்சை நடத்தினார்கள், நேர்முக தேர்வும் நடத்தினார்கள். இவர்களில் ஒருவர் முபாரக் முஸ்லிஹ்தீன் சாஹிப் அவரும் ஆவார். பிறகு சிலரை காலேஜில் மேற்படிப்புக்கு அனுப்பி வைத்தார்கள். தாலிமுல் இஸ்லாம் உயர்நிலை பள்ளியில் இவர் 9ஆம் வகுப்பு வரை படித்தார். பிறகு சென்யூட்டில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் மெட்ரிக் முதல் டிவிஷனில் தேர்ச்சி பெற்றார். பிறகு 1953இல் லாகூரில் உள்ள தாலிமுல் இஸ்லாம் காலேஜில் பிஎஸ்சி முடித்துவிட்டு பின்னர் லாகூர் கவர்மெண்ட் காலேஜில் 1956இல் பஞ்சாப் யூனிவர்சிட்டியின் மூலம் கணிதத்தில் எம்எஸ்சி முடித்தார். பிறகு இவர் வக்ஃப் செய்தார். இவர் வக்ஃப் ஆனதால் 1956இல் இவர் ஜமாத் பணிகளுக்காக வந்து ஆஜரானார். இவர் முதன்முறையாக அமானத் தஹ்ரீகே ஜதீத் இல் பணியமர்த்தப்பட்டார். சில மாதங்கள் அவர் இங்கு பணி செய்து வந்தார். பிறகு வக்காலத்தே மாலில் நியமிக்கப்பட்டார். பிறகு ஜமாத்தின் ஒரு வியாபார நிறுவனமான ஏசியோ ஆப்பிரிக்கனில் பணியமர்த்தப்பட்டார். சில வருடங்கள் அங்கு பணிபுரிந்தார். 1964இன் தொடக்கத்தில் அவர் மீண்டும் தஹ்ரீகே ஜதீதுக்கு வந்தார். வக்காலத்தே மால் சானி நாயிப் வக்கீலுல் மால் சானியாக 1972 வரை இருந்தார். 1972 முதல் 2001 வரை வக்கீலுல் மாலாக பணியாற்றினார். அதன் பிறகு 2001 முதல் வஃபாத் வரைக்கும் வக்கீலுல் தாலீமாக இருந்தார். இது தவிரவும் ஜமாத்தின் பல்வேறு கமிட்டிகள் மற்றும் போர்டுகளுக்கு இவர் உறுப்பினராக இருந்தார். மஜ்லிஸ் கார்பர்தாஸ் பெஹ்ஷ்தி மக்பராவின் உறுப்பினராகவும் இருந்தார். மிகவும் நல்ல ஆலோசனை கூறும் திறன் கொண்டவராவார். அல்லாஹ்வின் அருளால் நன்றாக சிந்தித்து ஆலோசனை தருபவராவார்.
गुलाम रसूल साहब उनके वालिद थे। ஆழமான அறிவு கொண்டவர். இவர் எந்த கமிட்டிக்கு மெம்பராக இருந்தாலும் அந்த கமிட்டியின் கூட்டங்களுக்கு முறைப்படி சென்று கலந்து கொள்வார். நன்றாக ஆராய்ந்து அறிவை பெற்று பிறகு கூட்டங்களுக்கு வரக்கூடியவர். கிலாபத்துடன் மிகவும் எல்லையில்லாத பற்றும் விசுவாசமும் கொண்டவர். திருக்குரானில் பல பகுதிகள் இவருக்கு மனனமாக இருந்தது. நன்றாக திருக்குரான் ஓதக்கூடியவர். பெரும்பாலும் ஷூராவில் இவர் திலாவத் செய்து வந்தார். இவருக்கு இந்த வாய்ப்பை இறைவன் வழங்கி வந்தான். 57 வருடங்களாக ஜமாத்திற்கு இவர் தொண்டு செய்திருக்கிறார். கிளை அமைப்புகளிலும் குத்தாமுல் அஹ்மதியாவிலும் இவர் மிக நீண்ட காலம் வேலை செய்துள்ளார். 1964 இவருக்கு திருமணம் நடந்தது. இவருடைய மனைவி ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சஹாபியின் பேத்தி ஆவார். இவர் காராவை சேர்ந்தவராவார். இவரது தந்தையின் பெயர் குலாம் ரசூல் ஆகும். இவருக்கு 3 மகன்களும் 2 மகள்களும் உள்ளனர். இவரது மனைவி கூறுகின்றார், வீட்டிற்கு வரும் விருந்தினர்கள் அல்லது வேலை செய்யக்கூடியவர்கள் ஜமாத்திற்கு எதிராக ஏதாவது கூறினால் அவர் மிகவும் கண்டிப்புடன் நடந்து கொள்வார். ஜமாத்திற்கு எதிராக பேசுவதை ஒருபோதும் இவர் பொறுத்துக் கொள்ள மாட்டார். இவரது மனைவி பாகிஸ்தானின் லஜ்னாவின் நாயிப் சதராக இருக்கின்றார். இவர் கூறுகின்றார், நான் லஜ்னாவின் பணிகளுக்காக சுற்றுப்பயணம் செல்லும் போது ஒருபோதும் என்னை அவர் தடுத்ததில்லை. ஜமாத் பணிகளுக்கு எப்போதும் முக்கியத்துவம் கொடுத்து வந்தார். சில நேரம் மனைவியை லஜ்னாவின் பணிகளை பார்க்க சொல்லிவிட்டு இவர் உணவு சமைக்க வேண்டியது வந்தாலும் தாமே சமைத்துக் கொள்வார். கொஞ்ச வருடத்திற்கு முன்பு நான் இவரை பங்களாதேஷ் சுற்றுப்பயணத்திற்காக அனுப்பி வைத்தேன். அங்கு இவருக்கு கடுமையான இருதய நோய் ஏற்பட்டது. இவருக்கு 30 வருடங்களாக இந்த நோய் இருந்து வருகிறது. கோளாறு ஏற்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டது. அப்போது இவருடைய மகன் போன் செய்து, நான் வரட்டுமா? கனடாவிலிருந்து பங்களாதேஷ் வருவது மிகவும் எளிதானதாகும், நான் வருகிறேன் என்று கூறினார். அதற்கு அவர் வேண்டாம், காலத்தின் ஹலீஃபா இங்குள்ளவர்களுக்கு என்னை கவனிக்கும்படி சொல்லி இருக்கிறார்கள். எனவே இங்குள்ளவர்கள் என்னை நன்றாக கவனித்துக் கொள்கிறார்கள், நீ வரவேண்டாம் என்று கூறிவிட்டார். ஏதாவது சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, அதை ஹலீஃபாவிடம் கேட்டுத்தான் செய்வார். இவருடைய மகன் ஹாஃபிஸ் நாசிருத்தீன் இவர் திருக்குரானை முழுவதும் மனனம் செய்தவராவார். இவர் எழுதுகின்றார், என் தந்தையிடம் பல மக்களுடைய அமானிதங்கள் இருந்தன. மக்களுடைய அமானத்துகள், சந்தா தொகை, ரசீதுகள் மற்றும் வசியத்தின் கணக்கும் இவரிடம் இருந்தது. அவற்றை அவர் உரிய நபர்களுக்கு சரியாக திருப்பி கொடுத்து வந்தார்கள். இவருடைய மகன் மஜ்துதீன் கூறுகின்றார், இவருடைய வீட்டில் ஏதாவது விவகாரம் குறித்து பேசப்பட்டு கொண்டிருக்கும் போது இவர் கொஞ்ச நேரம் கழித்து, நான் துவாவுக்காகவும் ஆலோசனைக்காகவும் காலத்தின் ஹலீஃபாவிற்கு கடிதம் எழுதிவிட்டேன் என்று கூறுவார். எல்லா விஷயத்தையும் ஆலோசனை கேட்டுத்தான் செய்வார், அது வீட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி. அவர் கூறுவார், வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ஒருபோதும் யாரிடமும் எதையும் கேட்டு பெறக்கூடாது என்பார். வக்ஃபே ஜிந்தகி படிவத்தில் இப்போது பல விஷயங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. அவர் கூறுவார், எங்களது காலகட்டத்தில் வக்ஃபே ஜிந்தகி ஆவதற்கு ஒரே ஒரு நிபந்தனை மட்டுமே இருக்கும், அதாவது கேட்டு பெறக்கூடாது என்று மட்டும் நிபந்தனையாக இருந்தது. இவருடைய பிள்ளைகள் கூறுகின்றார்கள், வக்ஃபே ஜிந்தகியாக இருந்த காரணத்தினால் வாழ்க்கையில் ஏதாவது குறை உள்ளது என்று எந்த விதமான உணர்வும் எங்களுக்கு ஒருபோதும் ஏற்பட்டதே இல்லை. எங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி வந்தார்கள். முஸ்லிதீன் சாஹிப் அவர்களுடைய தந்தையும் வக்ஃபே ஜிந்தகி ஆவார்கள். இவர் 7 சகோதரிகளுக்கு ஒரே சகோதரனாக இருந்தார்கள். வீட்டில் ஒரே மகன் ஆவார். அவரையும் பெற்றோர்கள் வக்ஃப் செய்திருந்தார்கள். ஒருபோதும் எந்த ஒரு விஷயத்தையும் கேட்டு குறை கூறியதே இல்லை. முஸ்லிதீன் சாஹிப்பின் தந்தை சூஃபி குலாம் அஹமத் சாஹிப் ஸ்கூலில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு ஹசரத் 2வது ஹலிஃபத்துல் மசீஹிற்கு கடிதம் எழுதினார்கள். நான் வாக்ஃபே ஜிந்தகியாக இருக்கிறேன், இப்போது எனக்கு ஓய்வு கிடைத்து விட்டது, இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்று எழுதினார்கள். மிக நீண்ட காலமாக பதில் வரவில்லை. முஸ்லிதீன் சாஹிப் விடுதியில் தங்கி படித்து வந்தார்கள். அங்கு வசீஃபா கிடைத்து வந்தது. தந்தையின் நிலை கஷ்டமாக இருக்குமே என்று விடுதியை விட்டு அவர் வந்து அந்த உதவித்தொகையை வீட்டு செலவுக்காக செலவு செய்து வந்தார்கள். மிகவும் கஷ்டத்துடன் அங்கு அவர்கள் காலம் கழித்து வந்தார்கள்.
பிறகு அல்லாஹ் தாலா இவர் மீது கருணை புரிந்தான். இவர் ஒரு சம்பவத்தை எழுதுகின்றார். நான் ஒருமுறை இஸ்லாமாபாத்திற்கு சென்றேன். ஏதோ ஜமாத் வேலைக்காக சென்றிருந்தேன். அங்கு எனது ஒரு நண்பர் இருந்தார். வெகு காலமாக அவரை நான் சந்திக்கவே இல்லை. அப்போது நான் அவரிடம் சென்றிருந்தேன். அவர் கூறினார், நீங்கள் வக்கீலுல் மாலாக இருக்கின்றீர்கள். ஜமாத்தின் நிலை இப்போது மிகவும் செழிப்பாக இருக்கிறது. என்ன சம்பளம் கிடைக்கிறது என்று கேட்டார். அவர் கேட்டதற்கான நோக்கம் சம்பளம் அதிகமாக இருக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் அப்போது நான் கேட்பதாக இருந்தது. அப்போது நான் கூறினேன், எனக்கு கிடைப்பதில் அதிக பரக்கத்து கிடைக்கிறது. நீ அரசு வேலை செய்கின்றாய், செக்ரட்டரியேட்டின் ஆளாக இருக்கின்றாய். உனக்கு கிடைப்பதை விட அதிக பரக்கத் எனக்கு இருக்கின்றது என்றேன். இவ்வாறு பேசிவிட்டு இரவில் நாங்கள் தூங்கிவிட்டோம். காலையில் எழுந்து செக்ரட்டரியேட்டில் ஏதோ ஜமாத் பணிக்காக செல்ல வேண்டியதிருந்தது. சென்று கொண்டிருக்கும் போது நண்பர் சாலையில் நின்று டாக்ஸி வாடகைக்கு எடுத்துக்கொண்டு போகலாம் என்றார். அதற்கு இவர், டாக்ஸிக்காக காத்திருக்கும் சமயத்தில் நாம் நடக்கலாம் என்றார். சாலையில் ஒரு பெரிய கார் வந்து நின்றது. அது ஒரு பிளாக் காராக இருந்தது. அந்த காரில் இருந்தவர் இவருடைய நண்பர் அலுவலகத்தில் வேலை பார்த்தும் இவரிடம் எதுவும் கேட்கவில்லை. ஆனால் இவரிடம், நீங்கள் என்ன இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு போக வேண்டுமா என்று கேட்டார். இவர் ஆம் என்றார். அதற்கு அந்த நபர், எனக்கு எதேச்சையாக உள்ளத்தில் தோன்றியது, நீங்களும் அங்கு செல்லக்கூடியவர்கள்தான், உங்களை மலைத்து செல்ல வேண்டும் என்று தோன்றியது என்றார். ஆக நாங்கள் உள்ளே சென்றோம். அது பிளாக் காராக இருந்தது. எனவே கேட் திறந்தது. யாரும் எதுவும் கேட்கவில்லை. இவர் தம் நண்பரிடம், பாருங்கள், நீங்கள் இப்போது டாக்ஸியில் வந்திருந்தால் 15-16 ரூபாய் செலவாகி இருக்கும். ஆனால் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுடன் அல்லாஹ் இவ்வாறு நடந்து கொள்கின்றான். ஒரு பிளாக் கார் வந்து நிற்கிறது. அவரை எனக்கு தெரியாது, அவருக்கும் நான் யார் என்று கூட தெரியாது. என்னைத்தான் வாருங்கள் என்றார். உம்மை அவர் கேட்கவே இல்லை. என் காரணமாக நீங்கள் அலுவலகத்திற்குள் வந்துவிட்டீர்கள். கேட்டில் பெயர் எழுத வேண்டும் அல்லது அறிமுகம் பெற வேண்டும், அதுவும் இல்லை. நாம் நேரடியாக உள்ளே வந்துவிட்டோம். இதுவே அல்லாஹ் தாலா வாக்ஃபே ஜிந்தகியுடன் நடந்து கொள்ளும் விதமாகும். ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மசீஹ் அவர்கள் ஒரு ஹுத்பாவில் நற்செய்தி அடங்கிய தமது ஒரு கனவை குறிப்பிட்டார்கள். அதில் இவ்வாறு கண்டதாக கூறுகின்றார்கள். அதாவது, சுற்றுலா பேருந்து போன்ற ஒரு பஸ்ஸில் நானும் சில நண்பர்களும் பயணம் செய்கின்றோம். ஒரு ஆற்றை கடக்க வேண்டியதிருந்தது. பஸ்ஸின் பயணம் நிலை எவ்வாறு இருந்தது என்று எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ஒரு பாலத்திற்கு அடியில் வந்து அந்த பஸ் நின்றுவிட்டது. அந்த பஸ் அதற்கு அடுத்து ஏதோ காரணத்தால் செல்ல முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் பயணிகள் கீழே இறங்கி உலாவ ஆரம்பிப்பார்கள். அதே போன்று நானும் பஸ்ஸிலிருந்து கீழே இறங்கினேன். சில பயணிகளும் இறங்குகிறார்கள். எனக்கு வேறு யாரும் ஞாபகத்தில் இல்லை. ஆனால் முபாரக் முஸ்லிஹுதீன் சாஹிப், நமது வக்ஃபே ஜிந்தகி தஹ்ரீக் ஜதீத் பணியாளர், என்னுடன் இருப்பது நன்றாக நினைவில் இருக்கிறது. வேறு ஏதும் முக்கிய பணிகள் இல்லை என்றால் சரி, இப்போது குளிக்கலாம் என்று கூறுவது போல் நானும் அவரும் ஆற்றில் குதிக்கின்றோம். அப்போது எனக்கு இவ்வாறு சிந்தனை தோன்றுகிறது. அதாவது, சற்று நீந்திவிட்டு திரும்பி வந்துவிடலாம். ஆனால் முபாரக் முஸ்லி சாஹிப் என்னை விட்டு 2 கை அளவு தூரத்தில் முன்னால் இருக்கின்றார். வாருங்கள், நாம் இப்படியே நீந்தி ஆற்றை கடக்கலாம் என்கிறார். எனக்கு இவ்வாறு சிந்தனை தோன்றுகிறது. ஆறு மிகவும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. சிந்து நதியில் வெள்ளம் வரும்போது இருப்பது போல் நதி வேகமாக ஓடுகிறது. நம்மால் இது முடியுமா முடியாதா என்று தோன்றுகிறது. முபாரக் முஸ்லிஹுதீன் சாஹிப் கூறுகின்றார், இல்லை, நாம் செய்து விடுவோம், போகலாம் என்கிறார். அப்போது எனக்கு மிகவும் வியப்பாக இருக்கிறது. நான் ஒன்றும் மிகச் சிறந்த நீச்சல்காரன் இல்லை. ஆனால் நீச்சலில் மிகவும் அசாத்தியமான சக்தி பிறக்கிறது. சில கைகளை அடித்ததும் பெரிய தூரம் கடந்து விடுகிறோம். அப்போது திரும்பி பார்த்தால் பின்னால் இருந்த நதிக்கரை மிகவும் தூரத்தில் தென்படுகிறது. பிறகு இன்னும் கொஞ்சம் நீந்திய போது ஆறு முழுவதையும் கடந்து விடுகிறோம். மறுபக்கம் நாங்கள் கரை ஏறுகிறோம். ஆச்சரியம் என்னவென்றால், முபாரக் முஸ்லிஹுதீன் சாஹிப் கனவில் எனக்கு முன்னால் தென்பட்டார்கள். ஆனால் கரை ஏறும்போது முதலில் நான் கரைக்கு வருகிறேன், அதன் பிறகு அவர் வருகிறார். இவ்வாறு நாங்கள் இருவரும் மறுகரைக்கு சென்று அங்கிருந்து வெளியேறி மறுமுனையிலிருந்து உலகில் எவ்வாறு வளர்ச்சி பெறுவது என்று பார்வையிடுகிறோம். பிறகு அவர்கள் எழுதுகின்றார்கள், பொதுவாக இந்த சிந்தனை மனிதனுக்கு தோன்றுவதில்லை. எனவே இந்த கனவு முடிந்த பிறகு
எனது உள்ளத்தில் மிகவும் பலமான தாக்கம் இருந்தது. இது இறைவன் புறமிருந்து தெளிவான ஒரு தூது செய்தியாகும். ஏதோ ஒரு புதிய இலக்கை அடைவது தொடர்பாக நற்செய்தி வழங்கப்பட்டிருக்கின்றது. இதன் ஒரு பகுதி இப்போது வரை எனக்கு புரியவில்லை. எனக்கு பின்னால் என்னுடைய நண்பர்கள் ஏன் விடுபட்டனர், நாங்கள் இருவர் மட்டும் ஏன் முன்னால் சென்று விடுகிறோம் என்று புரியவில்லை. எவ்வாறு இருப்பினும் உள்ளத்தில் இந்த தாக்கம் கண்டிப்பாக இருக்கிறது. இந்த கனவில் அச்சமூட்டும் எச்சரிக்கை ஏதும் இல்லை, மாறாக நற்செய்தி இருக்கிறது. ஆற்று வெள்ளம் பஸ்ஸை நிறுத்திவிட்டது, ஆனால் எங்கள் இருவரையும் அதனால் தடுக்க முடியவில்லை. இருந்தாலும் இது ஒரு அருளுக்குரிய கனவாகும். இதில் அவருடைய பெயரின் அடிப்படையில் முபாரக்கான கனவாகும். இதில் ஜமாத்தின் முன்னேற்றங்கள் கூறப்பட்டிருக்கின்றது. இவர் துவா செய்யும் பழக்கமுடையவராவார், தஹஜ்ஜு தொழுபவராவார், பிறரை அதிகமாக கவனித்துக் கொள்ளக்கூடியவராவார். இவருடைய அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் எழுதுகின்றார்கள், இவர் ஒவ்வொரு வருடமும் ஏழைக்கு ரமலானில் வீட்டுக்கு தேவையான ரேஷன் பொருட்களை வாங்கி கொடுப்பார். இவ்வாறு இவர் செய்வது வேறு யாருக்கும் தெரியாது. இவர் அலுவலக பணிகளில் மிகவும் கண்டிப்பானவர், ஆனால் இயல்பால் மிகவும் மென்மையானவர், பணிவான மனிதர் ஆவார். இவருடைய பிள்ளைகள் இப்போது இறைவனின் அருளால் பொருள் வசதி கொண்டவர்களாக உள்ளனர். இவருடைய நன்மைகளையும் படைப்பின சேவையையும் தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருப்பார்களாக. இவர் தமது ஒரு மகளை டாக்டர் படிக்க வைக்க வேண்டும் என்று விரும்பினார். அப்போது இவர்கள் ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மசீஹ் அவர்களை சந்திக்க சென்ற போது அவர்கள், பெண்கள் டாக்டர் ஆனால் வீட்டு வேலையில் சிரமம் ஏற்படுகிறது என்று மட்டுமே கூறினார்கள். இதனால் இவர் அந்த எண்ணத்தை கைவிட்டு விட்டார். ஆனால் அல்லாஹ் தாலா அந்த பெண்ணுக்கு அதிகமாக அருள் செய்தான். அவர் கனடா சென்று PhD படித்து டாக்டர் ஆவதற்கு நல்வாய்ப்பை இறைவன் அவருக்கு நல்கிவிட்டான். சில விஷயங்கள் மிகவும் சின்னதாக இருப்பதாக தெரியும். இங்கும் பாருங்கள், குழந்தைகளுக்கு அரசாங்கத்திடமிருந்து படிப்பிற்கு அலவன்ஸ் கிடைத்தால் கணவன் நான் வாங்குவேன் என்பார், மனைவி இல்லை நான் வாங்குவேன் என்பார். இவ்வாறு சண்டை ஏற்படும். ஆனால் இவருடைய மகன் எழுதுகின்றார், நான் நல்ல மதிப்பெண் பெற்றதால் எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைத்தது. எனது தந்தை என்னிடம், இந்த ஸ்காலர்ஷிப் உன்னுடைய உழைப்பின் மூலம் கிடைத்ததாகும். எனவே உனது படிப்பிற்கான செலவு மற்றும் தங்குவதற்கான செலவு ஆகியவற்றை நான் செய்து வருவேன். உனக்கு கிடைக்கும் இந்த பணம் உன்னுடையதாகும். அதில் வீட்டில் உள்ளவருக்கும் எனக்கும் எந்த உரிமையும் இல்லை என்று கூறினார்கள். ஆனால் இது எங்களது உரிமையாகும் என்று குழந்தைகள் கேட்டு பெற வேண்டும் என்பது இதற்கு பொருள் அல்ல. கூற வந்த நோக்கம் என்னவென்றால், எந்த நோக்கத்திற்காக எந்த செலவு செய்ய வேண்டுமோ அதை அந்த நோக்கத்திற்காக மட்டுமே செய்ய வேண்டும். டாக்டர் சாஹிப் எழுதுகின்றார்கள், 1985 இவருக்கு இருதய நோய் இருந்து வருகிறது. வாழ்க்கை இப்போது முடிந்துவிடும் அப்போது முடிந்துவிடும் என்று தோன்றும். ஆனால் அல்லாஹ் தாலா இவரை மரணத்தின் வாயிலிருந்து காப்பாற்றியுள்ளான். பல செமினார்களில் நான் இவருடைய கேஸ் பற்றி கூறுவதுண்டு. இது ஒரு அற்புதமாகும் என்று டாக்டர்கள் கூறுவதுண்டு. நான் கூறியது போன்று இவரை நான் பங்களாதேஷுக்கு அனுப்பி வைத்தேன். அப்போது எனக்கு இவரை குறித்து கவலை இருந்தது. ஏனென்றால் இவர் உடல் நலம் சரியில்லாதவர் ஆவார். இவரை நான் அனுப்பியுள்ளேன், ஆரோக்கியமாக திரும்ப வேண்டும் என்று கவலைப்பட்டேன். அல்லாஹ் தாலா இவரை ஆரோக்கியமாக திரும்ப கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் அதன் பிறகு பல ஆண்டு இவருக்கு நல்ல ஆரோக்கியமான வேலை செய்யக்கூடிய வாழ்க்கையை வழங்கியுள்ளான். இவருடன் வேலை செய்து வரும் ஒரு முபல்லிக் சாஹிப், ஹிபத்துர் ரஹ்மான் சாஹிப் எழுதுகின்றார்கள், ஜாமியா அஹ்மதியாவில் இவருடைய ஒரு சொற்பொழிவு இருந்தது. மசீஹ் மௌத் தின கூட்டத்தில் பிரின்சிபல் சாஹிப் அவர்களும் இதை எழுதியுள்ளார்கள். பிரின்சிபல் சாஹிப் அவரை சந்திப்பதற்காக போகும்போது, நான் சொற்பொழிவை தயார் செய்து விட்டேன். நேற்று காலை 7 மணி முதல் 12 மணி வரை உட்கார்ந்து சொற்பொழிவை தயார் செய்துள்ளேன். ஆனால் இப்போது நான் மருத்துவமனையில் இருக்கின்றேன், எனவே சொற்பொழிவு ஆற்ற முடியாது என்றார். எல்லாவற்றையும் பற்றி அக்கறை கொண்டவராக இருந்தார். வேலையை முன்னதாகவே செய்து விடுவார். நானும் இவருடன் வேலை பார்த்திருக்கின்றேன். ஏறக்குறைய 8 வருடங்கள் வேலை செய்திருக்கிறேன். இவரிடமிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டேன். டிராப்டிங் மிகவும் தரமானதாக இருக்கும். பட்ஜெட் தயார் செய்வதில் மிகவும் திறமை வாய்ந்தவராக இருந்தார். சில நேரம் இரவு 11, 12 மணி வரை அலுவலகத்தில் வேலை இருக்கும். அப்போது பிறரிடம் வேலையை ஒப்படைத்துவிட்டு வீட்டுக்கு போய்விடாமல் உடன் இருந்து வேலையை முடித்துவிட்டு பிறகுதான் செல்வார்கள். முழு இரவும் பணி இருந்தாலும் இவ்வாறு செய்வார்கள். மிகவும் தூய்மையான மற்றும் விசுவாசம் கொண்டவராக இருந்தார். நான் முதலில் இவருக்கு கீழே வேலை செய்து வந்தேன். பிறகு
நாசிர் ஆலாவாக ஆன பிறகு இவரிடம் கட்டுப்படும் உணர்வு அதிகமாக இருப்பதை பார்த்தேன். ஹிலாஃபத்திற்கு பின் தூய்மை மற்றும் விசுவாசம் மிகவும் அதிகமாகிவிட்டது. அல்லாஹ் தாலா இவருடைய பதவிகளை உயர்த்துவானாக. இவருடைய குழந்தைகளை, சந்ததிகளை ஹிலாஃபத்துடன் எப்போதும் ஒன்றி வாழக்கூடியவர்களாக ஆக்குவானாக. नमाज़ों के बाद मैं जिनका जनाज़ा गायब भी पढ़ाऊँगा इंशाअल्लाह. अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.